Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி இந்த கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கலர் வெர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலை செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அக்சசபிலிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஆன் பண்ணுறது இல்லாட்டி ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ண விரும்புங்களா உங்களால் இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஆன் பண்ணோன்னே நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஃபுல் பிளாக் ஸ்க்ரீனில் டார்க் மோடில் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டிசபிள் பண்ணணுன்னாலுமே உங்களால் கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி டிசபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் நம்ம சாம்சங் மொபைலில் கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.